இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று மூவொரு கடவுள் பெருவிழா, தமதிருத்துவ பெருவிழா. தந்தை, மகன், தூய ஆவியர் என்று சிலுவை அடையாளம் வரைந்து அனைத்து ஜெபங்களையும் நாம் தொடங்குகின்றோம், முடிக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்கு ஆசி வழங்குகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியார் என்னும் மூவொரு கடவுள் நம்பிக்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிநாதமாக இருக்கின்றது. இன்றைய நாள் சிந்தனையை 3 பகுதிகளாக நாம் பிரித்து கொள்வோம். முதலில் மூவொரு கடவுள் பற்றிய இறையியல் விளக்கம், 2 இன்றைய வாசகங்களின் விளக்கம், 3 வாழ்வியல் விளக்கம். முதலில் இறையியல் விளக்கம். மூவொரு கடவுள் பற்றிய இறையியலை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்றைய திருவழிபாட்டில் நாம் வாசிக்கக்கூடிய தொடக்க உரையில் 3 சொல்லாடல்களை நாம் காண்கின்றோம். வகையில் தனித்தன்மை, இறையியல்பில் ஒருமை, மாண்பில் சமத்துவம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 சொற்களை கவனிப்போம். தனித்தன்மை. தந்தை, மகன், தூய ஆவியார் தனித்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக ஒருமை. இவர்களுக்கு இடையே காணப்படக்கூடிய இறை இயல்பு இவர்களிடம் ஒற்றுமை அல்லது ஒருமையை ஏற்படுத்துகின்றது. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமத்துவத்தோடு இவர்கள் திகழ்கிறார்கள். மூவொரு கடவுள் பற்றிய திரு அவையின் போதனையை நாம் திரு அவையின் மறைக்கல்வி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் எண்கள் 253, 54, 55 வாசிக்கின்றோம். இந்த மூவொரு கடவுள் நம்பிக்கை கிறிஸ்தவத்தில் எப்படி தொடங்கியது? நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது தொடக்கத்தில் யூத சமயத்தின் நீட்சியாக இருக்கின்றது. யூத சமயத்தில் ஆண்டவராகிய கடவுள் என்பவர் ஒருவர் என அறிக்கையிடப்பட்டாலும், நாம் இணைச்சட்ட நூல் 6:4 வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே, மோனோதெயிசம், ஏக கடவுள். ஆனால் இந்த ஆண்டவராகிய கடவுளை பற்றிய புரிதலை பார்க்கும் போது 3 வகையில் அவர் புரிந்து கொள்ளப்படுகின்றார். முதலில் யாவே கடவுள், அவர்தான் ஆண்டவர் என்று மொழிபெயர்க்கப்படுகிறார் தமிழில். இரண்டாவதாக ஆண்டவரின் தூதர். இவர் சில இடங்களில் ஆண்டவர் என்ற பெயருக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்றார். எடுத்துக்காட்டாக நீதித்தலைவர்கள் நூல் 6 கிதியோனுக்கு ஆண்டவரின் தூதர் தோன்றுகிறார். மூன்றாவதாக கடவுளின் ஆவி. இந்த கடவுளின் ஆவி படைப்பின் தொடக்கத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். யூத சமயத்தில் இப்படிப்பட்ட 3 வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். கடவுளின் ஆவி, ஆண்டவரின் தூதர், ஆண்டவர். ஏறக்குறைய இதை ஒட்டித்தான் கிறிஸ்தவமும் தந்தையாகிய கடவுள், ஆண்டவரை தந்தையாகிய கடவுளை அழைக்கின்றது. கடவுளின் ஆவி தூய ஆவியராக மாறுகின்றார். ஆண்டவரின் தூதர் ஆண்டவரின் அல்லது கடவுளின் மகன் இயேசு என அழைக்கப்படுகிறார். இப்படியாக யூத சமயத்தின் நீட்சியாக தொடங்கக்கூடிய கிறிஸ்தவம் மூவொரு கடவுள் நம்பிக்கையை யூத சமயத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இது யூத சமயத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள ஒரு தொடர்ச்சி, கண்டினியூட்டி. அதாவது ஏக கடவுள் என்ற நம்பிக்கை யூத சமயத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கும் வருகின்றது. ஆனால் இதில் உள்ள ஒரு டிஸ்கண்டினியூட்டி என்னவென்றால், நாம் கொண்டிருக்கின்ற 2ஆம் ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் மூவொரு கடவுள் பற்றிய புரிதல்கள் மிக அழகாக நமக்கு காண கிடைக்கின்றன. முதல் குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்வது மத்தேயு நற்செய்தி அலகு 28. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்த பிற்பாடு தம் சீடர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கின்றார். விண்ணேற்றம் அடையவில்லை. மத்தேயு நற்செய்தியில் அவர் அவர்களை பார்த்து குறிப்பிடும் போது தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என சொல்கிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? தந்தை, மகன், தூய ஆவியார் என்பதை இயேசுவே குறிப்பிட்டாரா, அல்லது தந்தை, மகன், தூய ஆவியார் என்னும் திருமுழுக்கு ஃபார்முலா தொடக்க திருச்சபையில் வளர்ந்தது, அதை மத்தேயு நற்செய்தியில் எடுத்து இயேசுவுடைய வார்த்தைகளாக பதிவு செய்கிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் அலகு 13. தன்னுடைய திருமடலை நிறைவு செய்யக்கூடிய பவுல், அதுதான் இன்றைய 2ஆம் வாசகமும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் அல்லது தோழமையும் என நிறைவு செய்கின்றார். இங்கே ஏறக்குறைய தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற வரிசையானது மகன், தந்தை, தூய ஆவியார் என்ற வரிசையாக மாற்றப்படுகிறது. இது ஒரு ஆசீர் தரக்கூடிய ஃபார்முலாவாக தொடக்க திருச்சபையில் பயன்படுத்தப்படுகின்றது. மூன்றாவதான குறிப்பு யோவான் நற்செய்தி 1:1. வார்த்தை மனிதரானார். அந்த நிகழ்வுக்கு தொடக்க பாடலாக இருக்கக்கூடிய இந்த ப்ரோலாக், அதில்
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என பதிவு செய்கிறார். கடவுள் ஒருவர், வாக்கு இன்னொருவர். கடவுளும் வாக்கும் இரண்டு நபர்கள். தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளில் இயேசு தூய ஆவியாரை வெளிப்படுத்துகிறார். தூய ஆவியார் தந்தையிடமிருந்து அனுப்பப்படுவராக அவர் காட்டப்படுகின்றார். யோவான் நற்செய்தி தந்தை மகன் தூய ஆவியார் பற்ற புரிதலுக்கு மிக அழகாகவே நமக்கு பயன்படுகின்றது. இப்படியாக யூத சமயத்தின் நீட்சியாக மூவரு கடவுள் நம்பிக்கை தொடங்கினாலும் மூவரு கடவுள் நம்பிக்கை என்பது கிறிஸ்தவத்திற்கே உள்ள தனித்துவமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து தொடக்க திரு அவை தந்தையர்கள் தெர்த்தூலியன், அகஸ்டின் மற்றும் கப்படோசிய தந்தையர்கள் இவர்கள் மூவரு கடவுள் பற்றிய நம்பிக்கையை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். இதை அவர்கள் எடுத்துரைக்க காரணம் மூவரு கடவுள் பற்றிய நம்பிக்கை பல தப்பறை கொள்கைகளுக்கு வழிவகுத்தது. எடுத்துக்காட்டாக மோடலிசம். இந்த தப்பறை கொள்கையை பொறுத்தவரையில் கடவுள் ஒருவர்தான் 3 மாஸ்க் அணிந்து அல்லது 3 முகமூடிகள் அணிந்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு தப்பறை. இரண்டாவது தப்பறை ஆரியு வகுத்தது. அவரை பொறுத்தவரையில் தந்தை என்றும் இருக்கிறார், மகன் திடீரென்று வருகிறார், அதாவது தந்தையிடமிருந்து ஜெனித்தவராக இருக்கிறார். அப்ப தந்தைக்கு முன்பாக தந்தையோடு அவர் இல்லை. அப்ப மகன் பின்பாகத்தான் வருகிறார். அவர் பின்னர் வருவதால் அவர் மகன் என்ற நிலையில் தந்தைக்கு கொஞ்சம் கீழே இருப்பதாக ஆரியு பதிவு செய்கிறார். அடுத்ததாக த்ரீதெயிசம், 3 கடவுளர்கள். ஏறக்குறைய நம்முடைய இந்து மதத்தில் காணக்கூடிய மும்மூர்த்திகள் போல இந்து மதத்தில் நாம் மும்மூர்த்திகளை காண்கின்றோம். இந்த மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவா, இந்த 3 பேரும் 3 பணிகளை செய்கிறார்கள். பிரம்மா உலகை படைக்கிறார், விஷ்ணு உலகை பராமரிக்கிறார், சிவன் உலகை அழிக்கிறார். 3 கடவுளர்கள் 3 பணிகளை செய்வதாக புரிந்து கொண்டார்கள் சில திரு அவை தந்தையர்கள். அடுத்து சபார்டினேஷனிசம். தந்தை ஒருவர் தான் கடவுள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வகையான தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மகனும் தூய ஆவியாரும். அடுத்து ஒரு தப்பறை கொள்கை பார்ஷியலிசம். ஒரு கேக்கை நம்ம எடுத்து அதை வெட்டி 3 பகுதிகளாக மாற்றுவது போல ஒரே கடவுள் 3 பகுதிகளாக இருக்கிறார் என்பது இவருடைய நம்பிக்கை. கடைசியாக அடாப்ஷனிசம். இவர்களை பொறுத்தவரையில் தந்தை கடவுள் இயேசு கிறிஸ்துவை மகனாக திருமுழுக்கு நிகழ்வில் எடுத்துக்கொள்கிறார், தத்தெடுத்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட தப்பறைகளுக்கு பதிலாகத்தான் முதலில் நிசையா பொதுச்சங்கமும் அடுத்து கான்ஸ்டாண்டின் பொதுச்சங்கமும் இணைந்து வந்து ஆண்டவராகிய கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் என்பதை மூவரு கடவுள் கொள்கையாக நமக்கு அறிக்கையிடுகிறார்கள். அதுவே இன்று வரை பின்பற்றப்படுகிறது. இப்படியாக மூவரு கடவுள் என்ற இறையியலானது மக்களின் அடிப்படை நம்பிக்கையாகவும் வரையறுக்கப்பட்ட கொள்கையாகவும் நமக்கு இருப்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக இன்று நாம் வாசிக்கக்கூடிய வாசகங்கள். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் அலகு 34. இங்கே ஆண்டவராகிய கடவுள் மோசேவுக்கு 2வது முறையாக 10 கட்டளைகள் கொடுக்கின்றார். முதல் முறையாக 10 கட்டளைகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வு விடுதலை பயணம் அலகு 20 நாம் பார்க்கின்றோம். அங்கே 10 கட்டளை பெற்றுவிட்டு கீழே வரக்கூடிய மோசே பொற்கன்று நிகழ்வை காண்கின்றார். இந்த பொற்கன்று நிகழ்வு உடனடியாக ஆண்டவருக்கு சினமூட்டுகிறது. ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களை அழிக்க முற்படுகிறார். சில நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை இந்த கட்டளைகளை பெறுவதற்காக மோசே மலை மேல் ஏறி வருமாறு ஆண்டவராகிய கடவுள் அவரை அழைக்கின்றார். இப்பொழுது மோசேயே பலகைகளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இங்கே என்ன ஒரு வித்தியாசம் என்றால், முதல் நிகழ்வில் ஆண்டவராகிய கடவுளுடைய குரல் மட்டுமே கேட்கிறார் மோசே. இங்கே ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு முன்பாக கடந்து செல்கிறார். கடந்து செல்லும் போது ஆண்டவராகிய கடவுளை பற்றிய பெயர் மோசேவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதில் 2 வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. ஆண்டவராகிய கடவுள் இரக்கமுடையவர், பேரன்பு மிக்கவர். இரக்கமும் பேரன்பும் ஆண்டவருடைய பண்புகளாக இங்கே முன்மொழியப்படுகின்றன. இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் என்னவென்றால், மோசே கண்டிப்பாக மேலே செல்லும் போது ஒரு வகையான பதற்றத்தோடு சென்றிருப்பார். ஏனென்றால் ஏற்கனவே ஆண்டவராகிய கடவுள் தங்கள் மக்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை அழிக்க முற்பட்டார். இப்பொழுது என்ன நடக்குமோ என்று பதறிக்கொண்டு போனவர், இந்த உடன்படிக்கைக்கு என்ன ஆகுமோ என்று நினைத்து கொண்டு போனவருக்கு ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய இரக்கத்தின் முகத்தை காட்டுவதோடு மீண்டும் 10 கட்டளை வழங்குகின்றார். அதாவது மீண்டும் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறார். கடவுள் நம்மோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கையை நாம் மீறினாலும்
அவர் தொடர்ந்து நம் அருகில் வந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த முதல் வாசகம் தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இந்த இரண்டாம் வாசகம் 2 கொரிந்தியர் அலகு 13. ஏறக்குறைய பவுல் இந்த இரண்டாவது கடிதத்தை நிறைவு செய்கிறார். பவுல் கொரிந்தியருக்கு 4 கடிதங்கள் எழுதியதாக சொல்லப்படுவதுண்டு. அவற்றில் 2 மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன, 2 நமக்கு கிடைக்கவில்லை. இந்த 2 கொரிந்தியர் கண்ணீர் மடல் என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்கே பவுல் தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு நியாயம் கற்பிக்கின்றார். அதாவது தான் அறிவித்த நற்செய்தி தான் மேன்மையானது என்றும் தன்னுடைய திருத்தூது பணியுடைய மேன்மை என்னவென்றும் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஏறக்குறைய ஒரு ஆறுதலை தேடக்கூடிய பவுலாக இங்கே அவர் சித்தரிக்கப்படுகிறார். இதை நிறைவு செய்யக்கூடிய பவுல் மிக அழகாக ஒரு உருவகத்தை கையாளுகிறேன் என்று சொல்ல முடியும். அந்த உருவகம் என்னவென்றால் தமதிருத்துவம் மூவர் கடவுள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என நிறைவு செய்கிறார். இங்கே அருள் என்பது ஹனான். தொடக்கத்தில் ஆண்டவராகிய கடவுள் தம்மை மோசேவுக்கு அருளின் கடவுளாக வெளிப்படுத்துகிறார். அந்த அருள் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுகிறது. ஆக ஆண்டவராகிய கடவுளை இயேசு கிறிஸ்துவோடு இணையாக்குகிறார் பவுல். இங்கே பவுல் அந்த வரிசையை மாற்றுகிறார். தந்தை மகன் தூயாவர் என்ற வரிசையை மகன் தந்தை தூயாவர் என மாற்றி கிறிஸ்துவுக்கு இங்கே முதன்மைத்துவம் கொடுப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த கண்ணீர் மடலில் கடைசியில் அவர் நிறைவு செய்யக்கூடிய இந்த பகுதியில் கொரிந்து நகர சமூகமானது இந்த தோழமையின் சமூகமாக தந்தை மகன் தூயாவியார் கட்டுப்படுத்தக்கூடிய தந்தை மகன் தூயாவர் இணைந்த ஒரு உறவு சமூகமாக இருக்க வேண்டும் என்பது பவுலுடைய போதனையாக இருக்கின்றது. மூன்றாவதாக நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அலகு 3. யோவான் நற்செய்தியில் இங்குதான் இயேசு முதலாக தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தியில் வெளிப்பாடு என்பது ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து கொண்டே போகும். முதலில் யூதர்களுக்கு, சமாரியர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு, ஒட்டுமொத்த ரோமையர்களுக்கு. இங்கே யூதர்களின் அடையாளமாக இருக்கக்கூடியவர் நிக்கதேம், அடுத்து சமாரியர் அடையாளமாக சமாரிய பெண், கிரேக்கர்கள், கடைசியில் ரோமையருடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் போந்தியு பிலாத்து. இப்படியாகத்தான் யோவான் நற்செய்தி வடிவமைக்கப்படுகிறது. இதில் முதலாக ஆண்டவராகிய இயேசு தம்மை நிக்கதேமுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வில் கடவுள் தம் ஒரே பேரான மகனை அனுப்ப திருவுளம் கொண்டார் என்று கூறுவதன் வழியாக ஒரு பக்கம் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் கடவுள் மகன். இங்கே கண்டிப்பாக நிக்கதேமிற்கு ஒரு பெரிய ஷாக் நடந்திருக்கு. ஏனென்றால் இதுவரை யாருமே தங்களை கடவுளின் மகன் என்று அழைத்ததில்லை. அதாவது ஆண்டவராகிய கடவுள் அரசர்களை அவர் அழைக்கிறார். நான் உம் மகன், உண்மை நான் ஈன்றெடுத்தேன் என்று அரசர்களுடைய அருள் பொழிவின் போது அவர்கள் கடவுளின் மகன் என சொல்லப்பட்டார்கள். இங்கே இயேசு தன்னை கடவுளின் மகன் என்று முன்மொழிகிறார். ஆக யோவான் நற்செய்தியில் தொடக்கத்தில் கடவுள் வாக்கு என்று வித்தியாசப்படுத்தக்கூடிய அவர் யோவான் இந்த இடத்துக்கு வரும்போது தந்தை மகன் என்று வித்தியாசமாக மாறுகிறது. இதுவே பின்னாளில் தந்தை மகன் தூயாவேர் என்ற மூவர் கடவுள் கோட்பாட்டிற்கு வழிவகுக்கின்றது. இங்கே நிக்கதேமுக்கு ஆண்டவராகிய இயேசு தம்மை மகனாக வெளிப்படுத்துகிறார். இந்த மகனில் ஆண்டவராகிய கடவுளுடைய அன்பு வெளிப்படுகிறது. மூன்றாவது பகுதி வாழ்வியல் விளக்கம். இன்று நாம் கொண்டாடக்கூடிய மூவர் கடவுள் பெருவிழா நம்முடைய வாழ்வுக்கு தரக்கூடிய பாடம் என்ன? முதல் பாடமாக நாம் காண்பது, நாம் அனைவருமே மூவர் கடவுளுடைய வெளிப்பாடுகளாக இருக்கின்றோம். எப்படி என்றால், ஒரு நபரை நாம் எடுக்கிறோம். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாடி, உடல் இருக்கிறது. இரண்டாவது உள்ளம், சிந்தனை அல்லது எண்ணம். மூன்றாவது ஆன்மா. ஆன்மா, எண்ணம், உடல், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் நான். அதே போல உங்களுக்கும் இந்த மூன்றும் இருக்கின்றது. இந்த மூன்றையும் இணைக்கக்கூடியது என்னவென்றால் அந்த மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மையில் நாம் உடல் அளவிலும் மனிதத்தன்மை அனுபவிக்கின்றோம், உள்ளத்தளவிலும் மனிதத்தன்மை அனுபவிக்கின்றோம், அந்த ஆன்மாவிலும் மனிதத்தன்மை இருக்கின்றது. அதே போலத்தான் தந்தை மகன் தூயாவியார் என்பதை இந்த மூன்று நிலைகளாக நாம் புரிந்து கொள்ள முடியும். தந்தை என்பவர் எப்படி இருக்கிறார் என்றால் எண்ணமாக இருக்கின்றார். ஏனென்றால் தந்தையுடைய திருவுளம் என்று நாம் சொல்கிறோம். மகன் என்பவர் உடலாக இருக்கிறார் என்றால் ஆண்டவராகிய கடவுள் மகன் வழியாக உடல் ஏற்க செய்து அவரை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். ஆவி போல, ஆன்மா போல இருப்பது தூய ஆவியார். என்றால் படைப்பின் தொடக்கத்தில் ஆண்டவராகிய கடவுள் முதல் மனிதர் மேல் களிமண்ணில் ஏற்படுத்தி
ஆதாமின் மேல் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார், ரூவாக். அந்த ஊதுதல், அந்த ஆவிதான் நம்முடைய ஆன்மாவாக இருக்கின்றது. ஆக நம்முடைய உடல் இயேசுவுடைய வெளிப்பாடாகவும், நம்முடைய உள்ளம் தந்தையுடைய வெளிப்பாடாகவும், நம்முடைய ஆன்மா தூய ஆவியாருடைய வெளிப்பாடாகவும் இருக்கின்றது. இந்த மூன்றும் இணைந்ததுதான் மனிதம். ஆக நம்முடைய இயக்கமே, நம்முடைய இருத்தலே மூவரு கடவுளுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இன்று மூவரு கடவுளை பார்த்து நாம் தந்தை, மகன், தூயவர் என்று சொல்லும் போதெல்லாம் தந்தையாகிய கடவுள் நம் உள்ளத்தை ஆசிர்வதிக்க வேண்டும், மகனாகிய கடவுள் நம்முடைய உடலை ஆசிர்வதிக்க வேண்டும், ஆவியாராகிய கடவுள் நம்முடைய ஆன்மாவை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் இறைவேண்டல் செய்வோம். இது முதல் புரிதல். மூவரு கடவுளுக்கும் நமக்குமான புரிதலை நாமே ஒரு உருவகமாக வாழ்ந்து காட்டுதல். இரண்டாவதாக, இந்த உலகம் இன்றைய நாளில் அதிகமாக பேசுவது இண்டிவிஜுவலிசம் அல்லது சொலிப்சிசம். நீ மட்டும்தான் முக்கியம், நான் மட்டும்தான் முக்கியம், என்னை தவிர யாருமே முக்கியம் அல்ல என்று ஒரு தன்மைய போக்கை அதிகமாக நாம் இன்றைய நாளில் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மூவரு கடவுள் தன் மையத்திலிருந்து பிறர் மையம் நோக்கி, அதாவது தந்தை மகனை நோக்கி, மகன் தந்தையை நோக்கி, இருவரும் தூய ஆவியாரை நோக்கி என்று குழுமமாக இருக்கிறார்கள். குழுமமாக இருப்பவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டுத்தன்மை இழந்துவிட்டு தனித்துவத்தை நாம் நாடிக்கொண்டிருக்கின்றோம், அல்லது தன்னல மையத்தை நாம் நாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மூவரு கடவுள் நமக்கு வரைக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு நிலையிலும் நாம் குழுமத்தை கொண்டாடுவது. அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், பங்கு சமூகமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், ஒட்டுமொத்த குடிமை சமூகமாக இருக்கலாம். இங்கு அனைத்துமே நாம் ஒருவர் மற்றவர் மேல் நம்முடைய சார்பு நிலையை கொண்டாட, அவர்களும் நாமும் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்து வாங்குகிறோம் என்ற ஒரு நிலையை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இது இரண்டாவது பாடம். மூன்றாவதாக, இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டிய இரக்கம், நட்புறவு, அன்பு. அதாவது தந்தை காட்டக்கூடிய இரக்கம், தூய ஆவியார் காட்டக்கூடிய நட்புறவு, மகன் காட்டக்கூடிய அன்பு. இந்த மூன்றும் நம்முடைய வாழ்வில் இருந்தது என்றால் நாமும் ஒருவர் மற்றவருக்கு தந்தை, மகன், தூய ஆவியாருடைய உருவகமாக திகழ முடியும். பிரியமானவர்களே, இன்று மூவொரு கடவுள் பெருவிழா. இந்த நாளை வெறும் மறைபொருள் என்று நாம் சுருக்கிவிடாமல், இந்த மறைபொருள் காட்டக்கூடிய வாழ்வியல் பாடங்களை நம்முடைய உடலிலும், உள்ளத்திலும், ஆன்மாவிலும், குடும்பத்திலும், சமூகத்திலும் பேணி காக்க முன்வருவோம். இந்த மூவொரு கடவுள் நம்மை இன்றும் என்றும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.